கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கிறது. இன்றைய தொகுப்பினை வழங்குவது PF இன்பன். முக்கிய பார்வைகள். தங்கவயல் தொகுதி தங்கவயல் தாலுகா முழுக்க உள்ள 16 கிராம பஞ்சாயத்து தேர்தல் 27/12/2020 அன்று நடைபெற்றது. கர்நாடக மாநிலம் முழுவதும் உள்ள கிராம பஞ்சாயத்து தேர்தல் 2 கட்டங்களாக நடத்த மாநில அரசு அரசாணை வெளியிட்டு, அதன்படி முதற்கட்ட தேர்தல் கடந்த 22/12/2020 அன்று நடைபெற்றது. முதல் கட்ட தேர்தல் நடந்த தேர்தல் குறித்து ஆய்வு மேற்கொள்ள மாவட்ட கலெக்டர் சத்யபாமா கோலார் ஜூனியர் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் கோலார் தங்கவயல் தொகுதிக்குட்பட்ட தேர்தல் பணி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், கொரோனா பாதிக்காதவாறு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார். மொத்தமுள்ள 293 உறுப்பினர்கள் கொண்ட இந்த தேர்தலில் சுமார் 49 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு ஆன நிலையில் 244 இடங்களுக்கான தேர்தல் 27/12/2020 அன்று நடைபெற்றது. 16 பஞ்சாயத்திற்கான இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கியது. ஏறத்தாழ 155 வாக்குச்சாவடி மையங்களில் சுமார் 775 தேர்தல் பணியாளர்கள் கொண்டு தேர்தல் நடத்தப்பட்டன. வாக்காளர்களுக்கு சானிடைசர் மற்றும் டெம்பரேச்சர் உட்பட அனைத்து பரிசோதனைகளுடன் முகக்கவசம் அணித்து வாக்குச்சாவடிகளுக்கு அனுமதிக்கப்பட்டார்கள். இருபத்தி 27/12/2020 அன்று காலை துவங்கிய வாக்குப்பதிவு மாலை முடிவடைந்தது. வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையமான கோரமண்டல் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் பயிற்சி மையத்தில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டது. மாரிகுப்பம் பகுதியில் செயல்படும் புதுவாழ்வு ஜெப மையத்தில் குழந்தை சாய் கணேஷ் அவர்களின் பிறந்த தின விழா. காப்பகத்தில் உள்ள அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. கோலார் தங்கவயல் மாரிகுப்பம் பகுதியில் செயல்படும் புதுவாழ்வு ஜெப மையத்தில் 27/12/2020 அன்று ஊர்கம் சவுத் டாங் பிளாக் பகுதியைச் சேர்ந்த திருமதி மகேஸ்வரி அவர்களின் புதல்வன் சாய் கணேஷ் அவர்களின் பிறந்த தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்று பகல் 1 மணியளவில் நடைபெற்ற இந்த விழாவில் புதுவாழ்வு ஜெபமய காப்பாளர் திரு பிருத்விகுமார் அவர்களின் ஜெப ஆராதனையுடன் விழா துவங்கியது. விழா முடிவில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. அதை பற்றிய தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ராஜா. நாம் நல்லா இருந்தால் போதும் அப்படி என்று வாழ்ந்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் தகப்பனே, இவர்களுக்கு ஆண்டவர் இந்த பிறந்த நாள் எப்படியெல்லாம் கொண்டாடி இருக்கலாம். ஆனால் இந்த சில்ட்ரன்ஸ் ஓல்டேஜ் ஹோம்காக உதவி செய்ய வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும் என்று அந்த நல்ல உள்ளத்தை சுவாமி அவர் கொடுத்திருக்கிறீர். அவருடைய உள்ளத்தில் விதைத்திருக்கிறீர். தொடர்ந்து அவருடைய தலைமுறைகளை ஆஸ்வதியும். சாய் விக்னேஷ் அவர்கள் இன்னும் பல 100 ஆண்டுகள் மேலாக அவர் வாழ்ந்து ஆண்டவரே அநேக பிறந்த நாளை அவர் காணட்டும். அவருக்கு நல்ல எதிர்காலத்தை தாரு சுவாமி. இங்கே வந்திருக்கிற அனைவரையும் ஆஸ்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.
Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you, Shalini. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless you, Sai Vignesh. Happy birthday to you. அந்த வயசுல ரொம்ப அந்த கரண்ட் கூட என்னயா கரண்ட் கூட இருக்காது அவங்க வீட்டில். இதுப்பா ஹலோ கரண்ட் கூட இருக்காதான். அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க வேலைக்கு இல்லாமல். இதனால கடவுள் அவங்களை உயர்த்தி இருக்கிறதுனால தான் இது மாதிரி அவங்க உதவி செய்கிறாங்க. அதுக்கு கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இன்னும் அவர் ஆண்டவர் பல நூறாண்டுகள் ஆயுசு கொடுக்கும்படியாக இந்த வேலை கூட அவரை நாம் கௌரவிக்கிறோம். இத்துடன் பார்வைகள் முடிவடைந்தன. மீண்டும் இணைவோம். கதிர்மணி பார்வைகளுக்காக உங்கள் PF இன்பன். வணக்கம். மேலும் பல சுவையான பார்வைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள்.